உதகையில் இரண்டாவது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகையில் இ-பாஸ் நடைமுறை உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 5 மாத காலமாக சுற்றுலா பயணிகள் வருகை என்பது மிகவும் குறைவாக இருந்து வந்தது. தற்போது இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பூங்காவில் அலங்கார மேடைகளில் டேலியா, சால்வியா, இன்கா மேரிகோல்டு, டெய்சி, காலான்டுல்லா, பால்சம் உள்ளிட்ட 70 வகையான மலர் ரகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் புது பூங்காவில் 2000 மலர் தொட்டிகளை கொண்டு வைக்கப்பட்டுள்ள விதமாக பல்வேறு விளையாட்டு வடிவங்களையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். தாவரவியல் பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள சிறப்பு மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். ஊட்டி வந்திருந்தோம். அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்தோம். நல்ல பொட்டானிக்கல் கார்டன் வந்திருந்தோம். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் திடீர்னு வந்ததுனால எங்களுக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நல்லா இருந்ததுனால நாங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு வந்திருக்கோம் அந்த வின்டர் சீசனுக்கு. செகண்ட் டைம் விசிட் இது ஃப்ளார் ஷோ. ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றுலா பயணிகளின் வருகையால் உதகையில் இரண்டாவது சீசன் களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் பள்ளிகள் காலாண்டு விடுமுறை காரணமாக இனிவரும் நாட்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.